வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழா டெல்லியில் கொண்டாட்டம். மந்திரமாக, கனவாக, தீர்மானமாக, ஆற்றலாக வந்தே மாதரம் பாடல் விளங்குவதாக பிரதமர் மோடி பேச்சு. 150 ரூபாய் நாணயம், சிறப்பு அஞ்சல் தலை ஆகியவற்றை வெளியிட்டார் பிரதமர் மோடி. நாடு அடிமைப்பட்ட காலத்தில் விடுதலை முழக்கமாக வந்தே மாதரம் பாடல் விளங்கியதாக பிரதமர் பெருமிதம். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுதேசி உறுதிமொழி ஏற்பு. பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பங்கேற்பு. வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழா நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாட்டம். வந்தே மாதரம் பாடலை பாடி தாய் நாட்டை காப்போம் என உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர்கள். தென்னகத்தில் மான்செஸ்டரான கோவை மான்ஸ்டர்கள் உழவும் பகுதியாக மாறியதுதான் திமுகவின் சாதனை. பெண்கள் கடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டு நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பிலிப்பைன்ஸ், வியட்நாம் ஆகிய நாடுகளை சூறையாடியது கல்மேகி புயல். மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் பிலிப்பைன்ஸில் 188 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வந்தே மாதரம் பாடல் விடுதலையின் மந்திரமாகவும், கனவாகவும், தீர்மானமாகவும், ஆற்றலாகவும் விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்ஜி எழுதிய ஆனந்த மடம் புதினத்தில் வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்றுள்ளது. வங்க பிரிவினையின் போதும் சுதேசி இயக்கத்தின் எழுச்சியின் போதும் இந்த பாடல் விடுதலை போராட்டத்திற்கு எழுச்சியூட்டியது. விடுதலைக்கு பின்னர் தேசிய பாடலாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசு விழாக்களில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. அரசின் வானொலியும் தொலைக்காட்சியும் ஒவ்வொரு நாள் காலையிலும் வந்தே மாதரம் பாடலுடனேயே தங்கள் ஒளிபரப்பை தொடங்குகின்றனர். இந்த பாடலை எழுதி 150 ஆண்டுகள் ஆவதையொட்டி இன்று முதல் அடுத்த ஆண்டு நவம்பர் 7 வரை ஓராண்டு கொண்டாட்டத்தை இந்திய அரசு முன்னெடுத்துள்ளது. அதற்கான தொடக்க விழா டெல்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடல் குறித்த வரலாற்று ஆவண தொகுப்புகளை பார்வையிட்டனர். ஆனந்த மாடல், புதின புத்தகங்கள், வந்தே மாதரம் பாடல் ஆகிய இசைத்தட்டுகள் ஆகியவற்றையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். 150 ஆண்டுகள் விழாவின் தொடக்க விழாவுக்காக வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டது. அப்போது அரங்கத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று தாய் நாட்டிற்கு வணக்கம் செலுத்தினர். வந்தே மாதரம் பாட்டின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி 150 ரூபாய் நாணயத்தையும் சிறப்பஞ்சல் தலையையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். வந்தே மாதரம் 150 இன் என்கின்ற வலைதளத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். உருவம் பவனாலும் நம் குரல் ஒன்றோ என பொருள்படும் பாடலை கர்நாடகா, இந்துஸ்தானி இசை கலைஞர்கள், வாய்ப்பாட்டு கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சேர்ந்திசை பாடலாக பாடினர். அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டு மகிழ்ந்தார். உருவ பவனாலும் நம் குரல் ஒன்றே என பொருள்படும் பாடலை கர்நாடகா, இந்துஸ்தானி இசை கலைஞர்கள், வாய்ப்பாட்டு கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சேர்ந்திசை பாடலாக பாடினர். அதனை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டு மகிழ்ந்தார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, நாடு அடிமைப்பட்டிருந்த காலத்தில் விடுதலையின் முன்னறிவிப்பாக வந்தே மாதரம் பாடல் விளங்கியதாகவும், நாட்டின் அடிமை சங்கிலி இந்திய தாயால் உடைத்து நொறுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இப்போது இந்திய தாயின் பிள்ளைகள் அவர்களின் தலைவிதியை அவர்களை தீர்மானிப்பதாகவும் குறிப்பிட்டார். பங்கிம் சந்திரியின் ஆனந்த மடம் வெறும் புதினம் மட்டுமல்ல என்றும் அது நாட்டின் விடுதலைக்கான கனவு என்றும் ரவீந்திரநாத் தாக்கூர் கூறியதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பங்கிம் சந்திரரின் சொற்கள் மிகவும் ஆழமானவை என்றும், நாடு அடிமைப்பட்டிருந்த காலத்தில் இயற்றப்பட்ட இந்த பாடல் எக்காலத்திற்கும் பொருந்தும் என தெரிவித்தார். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இந்தியா கல்பங்கை கொண்டிருந்ததாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடல் கோடிக்கணக்கான மக்களின் கனவுகளை எடுத்துரைப்பதாகவும் குறிப்பிட்டார். நாடே தாய் என்றும், நம்மெல்லாம் அவள் பிள்ளை என்றும் நமது வேதங்கள் போதித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி மத்திய அமைச்சர் அமித்ஷா சுதேசி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுதேசி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழா நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்டது.
மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்று பாடலை பாடியதுடன் தாய்நாட்டை காப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி உத்தரப்பிரதேசம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உரையாற்றினார். அப்போது நாடே முதலில் என்ற உணர்வை தேசிய பாடலான வந்தே மாதரம் முன்னிறுத்துவதாக குறிப்பிட்டார். அசாமின் குவஹாத்தியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் பங்கேற்று வந்தே மாதரம் பாடலை பாடி தாய் நாட்டிற்கு வணக்கம் செலுத்தினர். உத்தரகாண்ட் தலைநகர் டெராடூனில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் குர்மீத் சிங், முதலமைச்சர் புஷ்கர்னி சிங் தாமி ஆகியோர் பங்கேற்று வந்தே மாதரம் பாடலை பாடினர். கோவாவில் நடைபெற்ற வந்தே மாதரம் விழாவில் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். தென்னகத்தின் மான்செஸ்டராக விளங்கிய கோயம்புத்தூரை பெண்கள் சூறையாடும் மான்ஸ்டர்கள் உலவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை இருகூரில் அலறல் சத்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகி உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்ணை மீட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பரபரப்பான சாலையில் கடத்தல் நடந்திருப்பது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸ், வியட்நாம் நாடுகளை சூறையாடிய கல்மேகி புயலால் 190 பேர் உயிரிழந்த நிலையில் கம்போடியா, லாவோஸ் ஆகிய நாடுகளும் புயலின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய கல்மேகி புயலுடன் கனமழையும் பெய்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேருடன் சாய்ந்தனர். இந்த புயல், மழை, வெள்ளம் பேரழிவில் பிலிப்பைன்ஸில் 188 பேரும், வியட்நாமில் 5 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் வெள்ள பாதிப்பால் ஆயிரக்கணக்கானோர் வீடிழந்துள்ளனர். இவர்கள் பள்ளிகளிலும் பொது கட்டிடங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் சாய்ந்து விழுந்த மரங்கள் வெட்டி அகற்றுவது, சிதைந்த மின் கட்டமைப்புகளை சீரமைப்பது ஆகிய நடவடிக்கைகளில் அரசு அலுவலர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸ், வியட்நாம் நாடுகளை சூறையாடிய புயல் அடுத்து கம்போடியா, லாவோஸ் ஆகிய நாடுகளையும் தாக்கியுள்ளது. தாராபுரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளராக பதவியேற்ற அமைச்சர் சாமிநாதனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் புதிதாக திமுக கழக துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதனுக்கு திமுக சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதேபோல் திமுக திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக 4ஆம் மண்டல தலைவர் பத்மநாபன் நியமிக்கப்பட்டதையொட்டி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டனர். இவ்விழாவில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், நகர செயலாளர் முருகானந்தம், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதையடுத்து நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமிநாதன் பேசியபோது, பாஜக அரசு தமிழ்நாட்டில் எப்போதும் கால் பதிக்க முடியாது என்று கூறினார். இதையடுத்து விழா நிறைவில் பெரியார் சிலைக்கும் அண்ணா உருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக பாஜக கட்சியின் சார்பில் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் ஆகியோர் தலைமை வகித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியபோது, கோவையில் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நிர்வாணமாக தூக்கி வீசப்பட்டிருப்பது தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை நிர்வாகமாக்கியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இல்லை என்றால் உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார். இனி தமிழ்நாட்டில் பெண்கள் துப்பாக்கியோடுதான் வெளியில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் பேசியபோது, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சுத்தமாக இல்லை என்றும் 2020ஆம் ஆண்டிலிருந்து தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் 65% அதிகரித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து முதல்வர் வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கோ பெண்ணுக்கோ எந்த மாதிரி கொடுமை நடைபெற்றாலும் 24 மணி நேரத்தில் பிடிப்போம் என பதில் அளிப்பாரா என்று மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை. கோவை மாதிரி ஒரு நகரத்திலேயே
இந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சொல்வதற்கே எனக்கு வேதனையாக இருக்கிறது. நிர்வாணமாக தூக்கி வீசப்பட்டு இருக்கிறாள். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை நிர்வாணமாகி கொண்டிருக்கிறது. என்ன நிவாரணம் பெண்களுக்கு என்று நாங்கள் கேட்கிறோம். வீட்டில் பெண்களை வெளியே அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த சூழ்நிலையை போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காந்தி சொன்னார், சுதந்திரம் அடைந்த பின்பு உடல் முழுவதும் நகையை போட்டுக்கொண்டு ஒரு பெண் தனியாக நடக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு தோழனோடு கூட நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. விரட்டி அடித்து அவர்களை காயப்படுத்தி விட்டு அந்த பெண்ணை காயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எனக்குள்ள கவலை என்ன என்றால், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முதலமைச்சர் அவர்கள் நாம எப்படி வெற்றி பெறணும்னு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு சர்வ கட்சி கூட்டம் போடுறீங்களே, பெண்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கூட்டம் போடுறீங்களா? அதிகாரிகள் கூட்டம் போடுறீங்களா? உடனே கோயம்புத்தூர்ல உள்ள அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்கீங்களா? போலீஸ்காரங்க எல்லாரையும் ஓட விட்டு தேடுறாங்களாம். அவரை சுட்ட பிடித்தாங்களாம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம், நீங்க ஒண்ணு சுட்டு பிடிக்க வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நாங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்க சூழ்நிலை, நாங்களே சுட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அராஜகமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், அவசியமா இன்னைக்கு இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட வேண்டும், இல்லையெனில் திமுகவின் கட்சி அங்கீகாரத்திற்கு அபாயம் உள்ளது என பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் புதூரில் பாஜக கட்சி சார்பில் கோவை பாலியல் வன்கொடுமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா கலந்து கொண்டார். இதில் 300க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எச் ராஜா பேசியபோது, ரஜினிகாந்த் சொன்னது போல் தமிழ்நாட்டில் சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டும் என்றார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்றார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், 2021ஆம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவம் என்பது ஆண்டுக்கு 2000ஆக இருந்தது, இப்போது 9000ஐ தாண்டியுள்ளது என குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் வாக்கை திருடுகிறது என முதல்வர் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும்போது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம் என எழுதி கொடுத்துவிட்டுதான் திமுக அங்கீகாரம் வாங்கி இருக்கிறது என்றும், அதனை மீறினால் கட்சியின் பதிவு அபாயத்திற்கு உள்ளாகும் என்றார். தனி அரசு திமுகவிற்கு சென்று பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுகவிற்கு போனால் அடிமை சாசனம் கையெழுத்து போட்டுவிட்டுதான் போக வேண்டும் என்று கூறினார். திருப்பவனத்தில் கொலை கேஸில் அரசாங்கமே முன்வந்து தானே சிபிஐக்கு ஒப்படைச்சிங்க. இதையும் அரசாங்கமே ஒப்படைக்கிறது என்ன தடுக்குது உங்களை? ஏன்னு சொன்னால், இந்த வழக்கில் காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. முதல்ல போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு 3 மணிக்கு தகவல் வந்தது அந்த ஆண் நண்பரிடமிருந்து அப்படின்னு. ஆனால் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 11:20க்கு தகவல் வந்தது, நாங்கள் உடனே 11:35க்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னு. எத்தனை பேர் போனான்னு சொல்லியிருக்காங்க? 100 பேர். ஆனால் ஏன் அந்த பெண்ணை உங்களால் அங்கே லொக்கேட் பண்ண முடியலை? கோவை பாலியல் வன்கொடுமை உண்மை குற்றவாளிகளை கைது செய்து என்கவுண்டர் செய்ய வேண்டும், இல்லை என்றால் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என முக்குளத்து புலிக்கட்சி நிறுவன தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இப்போ அதை ஒட்டி இந்த கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி ரோட்டில் அந்த விஷயம் நடந்திருக்கு. இது இப்போ 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மை குற்றவாளிகளா பிடிப்பட்டவங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இதை காவல்துறையும் தெளிவுபடுத்தணும், அரசும் தெளிவுபடுத்தணும். சாதாரண ஒரு பிட்பாக்கிட்டு அவங்கள சொல்கிற அந்த போலீஸு இந்தமாரி பாலியலில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளி தெரிஞ்சு அவனை ஒரு வழியாக என்கவுண்டர் பண்ண வேண்டியது தானே. இதில் மட்டும் காலில் சுட்டோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு சந்தேகம் அளிக்கிற மாதிரி தான் இருக்குது காவல்துறையோட நடவடிக்கை. இந்த குற்றங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. இது போன்ற பெண்களுக்கு தமிழகத்தில் எல்லா பக்கமுமே எல்லா மாவட்டங்களுமே சொல்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த குற்றங்களை தமிழக காவல்துறை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கலை.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் மக்கள் சந்திக்கும் சிக்கல்களை சரி செய்து தருமாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசன்னா மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு படிவங்களை வழங்கி வருகின்றனர். இதில் பொதுமக்கள் படிவங்கள் பெற்றுக்கொண்டு எப்படி பூர்த்தி செய்வது என்று குழப்பத்தில் இருக்கின்றனர். தொடர்ந்து கால அவகாசம் குறைவாக உள்ளதால் கடும் சிக்கல்களையும் சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசன்னா வாக்காளர் படிவங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷிடம் கோரிக்கை மனு அளித்தார். ஆனா எல்லாருமே வெப்சைட் போக முடியுமா? இன்னைக்கு கிராமங்களில் வசிக்கின்ற இந்த வாக்காளர் பெருமக்கள் மிகவும் குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்க்க வகையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு லீவு நாட்களில், அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்தந்த வார்டு வாக்குச்சாவடிகளில் ஒரு கேம்ப் மாதிரி அமைத்து அலுவலர்களை அந்த வாக்குச்சாவடியில் அமர வைத்து புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை திமுக காங்கிரஸ் கட்சியினர் வேலை செய்ய விடாமல் தடுப்பதாக பாஜக தலைவர் ராமலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமலிங்கம், தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. அதை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் வந்தே மாதரம் 150 என்ற வாசகத்துடன் முழு பாடலும் பாடப்பட உள்ளது. தேர்தல் ஆணையம் PLA 2 முகவர்களை நியமித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டுள்ளனர். நேர்மையான வாக்காளர்களை கொண்டு வாக்குப்பதிவு செய்ய தேர்தல் துறை இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் திமுகவினர் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கும் வேளையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர் பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். எதை சொன்னாலும் அது அப்படிதான். இது வாக்கு திருடக்கூடாதுன்னு தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. SIR படிச்சு பார்த்தாலே எல்லாரும் தெரியும். இது வாக்கு திருட்டை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் சொல்றாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், வாக்கு திருட்டு புதுவையில இருந்திருந்தா அவர் எப்படி வாக்கு திருட்டு அடிப்படையில் தான் அவர் ஜெயிச்சாரான்றத நீங்க தான் கேட்டு சொல்லணும். 40 தொகுதிகள் தமிழ்நாட்டில் MP அவங்க ஜெயிச்சாங்க. இப்ப வாக்கு திருட்டு அடிப்படையில் ஜெயித்தார்களா என்பதை இவர்கள் ஜெயிக்க போது நேர்மையா இருப்பது போலவும், அவர்கள் தோத்து விட்டா வாக்கு திருட்டு என்ற அவங்களுடைய ராகுல்ஜி அவர்கள் சொல்வது போல இது ஒரு பிதற்றலான பேச்சு. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சொத்தை கேட்டு மிரட்டிய திமுக முன்னாள் அமைச்சர் மீது அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் மூர்த்தி பால்ராஜிக்கு சொந்தமான 2200 சதுரடி இடம் கொசக்கடை வீதி கடையுடன் உள்ளது. இந்த இடத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு கேட்டு முதியவரை மிரட்டி வந்துள்ளார். இது குறித்து மூர்த்தி பால்ராஜ் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் மீது அவரது குடும்பத்தினர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பேரணியாக சுசி கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்றனர். அப்போது காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்த நிலையில் அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக அரசிடம் நீதி கேட்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் அணி சார்பில் கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக அரசிடம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தலைவர் வெள்ளையம்மாள் தலைமை தாங்கி உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்றும் பெண்களுக்கு உரிமை தொகை என்ற பெயரில் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் அரசு செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மாணவி கருப்பை சூறையாடியவர்களை நெஞ்சில் சுட்டு கொன்றிருக்க வேண்டும் என்றும்
அப்போதுதான் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவருக்கு பயம் ஏற்படும் என்றார். இந்நிகழ்வில் மாவட்ட பாஜக தலைவர் முரளிதரன், முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன், ராமநாதபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிசானத்தூர் கிராமத்தில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 13வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூர் கிராமத்தில் அமைய இருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 13வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் 2வது முறையாக மக்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கிராம மக்கள் எழுத்துப்பூர்வமாக தங்கள் பகுதியில் தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படாது என்று உத்தரவாதம் அளிக்கும் பட்சத்தில் போராட்டத்தை கைவிடப் போவதாக தெரிவித்தனர். இதனால் போராட்டம் தோல்வியில் முடிந்ததை அடுத்து வருவாய்த்துறையினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தாவேகா தலைவர் விஜய் பற்றி தவறான வீடியோ வெளியிட்ட திமுகவின் இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவிக்கு வாலிபர் ஒருவர் உயிர் மாய்த்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். கோவை கவுண்டபாளையத்தைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி தாவேகா தலைவர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய பதிவுகளை வெளியிட்டார். இந்நிலையில் இந்த வீடியோவை பார்த்த கார்த்திக் என்ற இளைஞர் வைஷ்ணவிக்கு உயிர் மாய்த்து விடுவதாக மிரட்டல் விடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாக பதிவிட்டார். இது குறித்து வைஷ்ணவி கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து புகாரின் பேரில் இளைஞர் மீது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் சாலையில் தனியார் பேருந்து மோதி 8 மாடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் செலையனூர் கிராமத்தில் அதிகாலையில் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் சிப்காட் சாலையிலேயே அமர்ந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு தொழிற்சாலைக்கு வந்த பேருந்துகள் சாலையில் அமர்ந்திருந்த மாடுகள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தின் காரணமாக 8 மாடுகள் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 மாடுகள் கால்கள் மற்றும் முகங்கள் சேதமடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த மாட்டின் உரிமையாளர்கள் தனியார் தொழிற்சாலை முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பேருந்து உரிமையாளர் உயிரிழந்த மாடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்த நிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த விபத்தினால் கிராம மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த தொழிலாளி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேவாலபுரம் பாங்கி நகரைச் சேர்ந்த முனுசாமி அம்பேத்கர் நகரில் உள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். இதனை கண்ட சக தொழிலாளர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அப்போது மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பல கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இராணுவத்தினருக்கு தேவையான உடல்நல பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முன்னிலை பெற்று வருவதாக பாரதியார் பல்கலைக்கழகத்தின் TRTO இயக்குநர் கதிர்வேலு தெரிவித்துள்ளார். கோவையில் VLP ஜானகி அம்மாள் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நிலநடுக்கத்தை முன்கூட்டி அறிவது, புதிய தொழில்நுட்பத்தில் மின் உற்பத்தி செய்வது, அறிவியல் திறனுடன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதனை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் TRTO இயக்குநர் கதிர்வேலு கண்காட்சியை பார்வையிட்டு சிறந்த மாதிரிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினார். இதனையடுத்து பேசிய இயக்குநர் கதிர்வேலு, இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் முப்படையினர் கடுமையான சூழ்நிலைகளில் பணியாற்றுவதாகவும் ராணுவ வீரர்களுக்கு தேவையான உடல்நல பாதுகாப்பு சாதனங்களை தயாரிப்பதில் இந்தியா முன்னிலை பெற்று வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் முனைவர் பிருந்தா, கல்லூரி நிர்வாகிகள் சூரியகுமார், முதல்வர் கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். Today, VLP Janaki Ammal College of Arts and Science organized Science Expo Yuva Viva, where 40 schools, 1,500 students participated. கோவையில் பெண் ஒருவரை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை மாவட்டம் வளையார் பகுதியில் இளம்பெண்ணை மிரட்டி பணம் நகை பறித்த சம்பவத்தை ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் காவல்துறை அதிகாரியின் மகனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது விசாரணை மேற்கொண்டனர். கோவை விமான நிலையம் முன்பு கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவத்தை தொடர்ந்து இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள பிரபல தனியார் உணவு கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னை பட்டாபிராம் அருகே சித்துக்காட்டில் தனியார் உணவு கூடம் இயங்கி வருகிறது. இங்கிருந்து சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு காலை, மதியம், இரவு உணவு விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நேற்று எதிர்பாராத விதமாக பாய்லர் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. பாய்லருக்கு அருகே எண்ணெய் பெட்டி அதிகமாக இருந்ததால் தீ வேகமாக எரிய துவங்கி அனைத்து இடத்திலும் பரவியது. உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். உலக நாயகன் என்று ரசிகர்களால் போற்றப்படும் பிரபல திரையுலக நடிகர் கமல்ஹாசனின் பிறந்தநாளையொட்டி அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உலக நாயகன் என்று ரசிகர்களால் போற்றப்படும் பிரபல திரையுலக நடிகர் கமல்ஹாசன் 1954ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பரமக்குடியில் பிறந்தார். இதையடுத்து 1960ஆம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகினார். இதைத் தொடர்ந்து அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வங்காளம், இந்தி என பல மொழி படங்களிலும் நடித்துள்ளார். இந்நிலையில் பிரபல திரையுலக நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் என்று தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதைத் தொடர்ந்து இவரது பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பட பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் கமல் ரசிகர்கள் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். இனி வருவது உலக செய்திகள். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் தனது $1 டிரில்லியன் சம்பளம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். டெஸ்லாவின் வருடாந்திர கூட்டத்தில் உலகின் முதல் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனருமான எலான் மஸ்க் $1 டிரில்லியன் சம்பளம் என்ற கோரிக்கைக்கு நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பணமாக அல்லாமல் அடுத்த 10 ஆண்டுகளில் 423.7 மில்லியன் டெஸ்லா பங்குகளாக பெறுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் எலான் மஸ்கின் அரசியல் கருத்துகள் டெஸ்லா கார்களின் விற்பனை சறுக்குகளை சந்தித்துள்ளது. ஆனாலும் டெஸ்லா நிறுவனத்தின் பங்கு மதிப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது. இந்த சூழலில் எலான் மஸ்க் கூடுதல் சம்பளம் கேட்டிருப்பது உலக அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். மகளிர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் பெலாரஸின் அரினா சபலென்கா அமெரிக்காவின் கோகோ காப்பை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். சவுதி அரேபியாவின் ரியாத்தி நகரில் 54வது மகளிர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெறுகிறது. இதில் 3வது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் கோகோ கப் பெலாரஸின் அரினா சபலென்காவுடன் மோதினார். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அரினா சபலென்கா 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் கோகோ காப்பை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். இதனையடுத்து அரையிறுதியில் சபலென்கா அமெரிக்காவின் அமண்டா அனிசிமோவாவுடன் விளையாட உள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்று ஒரு சவரன் 90,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 11,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் குறைந்து 90,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 98,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 258 புள்ளிகள் குறைந்து 83,053 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 67 புள்ளிகள் குறைந்து 25,442 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழா டெல்லியில் கொண்டாட்டம். மந்திரமாக, கனவாக, தீர்மானமாக, ஆற்றலாக வந்தே மாதரம் பாடல் விளங்குவதாக பிரதமர் மோடி பேச்சு. 150 ரூபாய் நாணயம், சிறப்பு அஞ்சல் தலை ஆகியவற்றை வெளியிட்டார் பிரதமர் மோடி. நாடு அடிமைப்பட்ட காலத்தில் விடுதலை முழக்கமாக வந்தே மாதரம் பாடல் விளங்கியதாக பிரதமர் பெருமிதம். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுதேசி உறுதிமொழி ஏற்பு. பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பங்கேற்பு. வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழா நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாட்டம். வந்தே மாதரம் பாடலை பாடி தாய் நாட்டை காப்போம் என உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர்கள். தென்னகத்தில் மான்செஸ்டரான கோவை மான்ஸ்டர்கள் உழவும் பகுதியாக மாறியதுதான் திமுகவின் சாதனை. பெண்கள் கடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டு நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பிலிப்பைன்ஸ், வியட்நாம் ஆகிய நாடுகளை சூறையாடியது கல்மேகி புயல். மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் பிலிப்பைன்ஸில் 188 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.